Hi friends, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல freelancer.com அப்படிங்கிற சைட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் லைக் கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். freelancer.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை பற்றி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்தையும் பேச போகிறேன். பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கேள்விப்பட்ட விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு பையன் தான். அந்த பையன் என்ன பண்ண அப்படின்னா, உங்களுக்கு நார்மலாக நம்ம எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த பையனை வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து ப்ரொபோசல் ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes 10 minutesக்குள்ளாரே திருப்பி வந்து ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அவங்க வந்து பெரிய ப்ராஜெக்ட் தான் கொடுத்துருக்காங்க, டேட்டா என்ட்ரி தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த பையனை வந்து செஞ்சு அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டு வந்து 24 hours கொடுத்துட்டாங்க. என்ன பேமெண்ட் எவ்வளோ பேமெண்ட்டுங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அந்த பையன் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன். பேமெண்ட் வந்துருச்சு. இதே மாதிரி தொடர்ந்து வந்து அவங்க கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த குவாலிட்டி ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் அந்த பையனை வந்து அந்த கிளைண்ட்டு விடவே இல்லை. தொடர்ந்து வந்து கண்டினியூவாக வந்து அந்த ஃப்ரீலான்சர் மூலியமாகவே அவங்க கான்டாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்ததுனால ஃப்ரீலான்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிரேடு வந்துருச்சு. இப்போ வந்து கிளைண்ட்டுக்கு ஆல்ரெடி கிரேடில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து ஒர்க்கர் ஃப்ரீலான்சர் பார்த்தீங்கன்னா கிரேடு இல்லாமல் இருந்த அந்த பையன் இப்போ வந்து 5 star ரேட்டிங்கே கொடுத்ததுனால அவங்களுக்கு வந்து கிரேட் அதிகமாகிட்டே போனதுனால ப்ராஜெக்ட் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே கிடச்சிட்டே இருந்திருக்கு. ஸோ அந்த கிளைண்ட் எந்த ஊர்லேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவிலேருந்து கொடுத்துருந்துருக்காங்க ப்ராஜெக்ட். ஒரு காலகட்டம் வந்துச்சு, அவங்க வந்து ஒரு 6 month வரைக்கும் அந்த பையனுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆஃபீஸில், அதாவது அவங்க தனிப்பட்ட ஆள் கிடையாது, அந்த கிளைண்ட்டு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் அவங்க. ஸோ அவங்க வந்து ஆன்லைன்லேயும் கொடுத்து செஞ்சுட்டு இருந்ததுனால இவங்க ஒர்க்கு நல்லா குவாலிட்டியாக இருந்ததுனாலையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பையனை வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. எங்களுடைய ஆஃபீஸ்க்கு நீங்கள் வரதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பையனும் என்ன பண்ணுறா அப்படி, சரி ஓகே நம்ம தான் ஃப்ரீலான்சர் ஃபுல் டைமாக தான் செஞ்சுட்ருக்குறோம், அதனால் வந்து நம்ம இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து அந்த கிளைண்ட்டுக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணும்போது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் வந்து சரி ஓகே எங்கள் கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆன் ரோல்லே வந்து அவங்க கூப்பிட்டாங்க. இந்த பையனும் வந்து ரெக்ரூட்மெண்ட் எல்லாம் பாஸ் பண்ணி ஆஸ்திரேலியா நாட்டுக்கே போயிட்டா. அப்படி இது வந்து நடந்த சம்பவம் தான். இது இப்போ இல்லை, ஒரு 1 yearக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இது வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதனால் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ரீலான்சர் சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃப்ரீலான்சரும் இதே மாதிரி தான் இருக்கும். freelancer.com மட்டும் இல்லை, அப்போர்க்கு மட்டும் கிடையாது. எல்லா ஃப்ரீலான்சரும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, ரெண்டு விஷயமும் இருக்கும். நம்ம எது அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணி நல்லதை மட்டும் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் சைடில் அவங்க கொடுக்குற ப்ரொப்போசலையும் அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல வந்து கிளைண்ட்டோடைய ஐடி வெரிஃபை ஆகிருக்கான்னு பார்க்கணும். அது வந்து டிக் ஆகிருக்கும், ஒரு க்ரீன் டிக் ஆகிருக்கும். ரெண்டாவது பேமெண்ட் வந்து க்ரீன் டிக் ஆகிருக்கும். மூணாவது டெபாசிட் பண்ணியிருக்காங்களா. ஏதாவது வந்து இப்போது அவங்க ஃப்ரீலான்சரில் நம்ம எப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது பேமெண்ட் வாங்குறாங்களோ அதே மாதிரி தான் அவங்கக்கிட்டேயும் வந்து ஒரு பேமெண்ட் வந்து வாங்குவாங்க. கண்டினியூவாக மெம்பர்ஷிப் இருக்கணும் அப்படின்னா பேமெண்ட் கட்டி தான் ஆகணும். அதனால் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. மூணாவது விஷயம் டெபாசிட் பண்ணியிருக்கணும். டெபாசிட் வந்து கொஞ்சமாவது அவங்க பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து கரெக்டான கிளைண்ட்டுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இமெயில் வெரிஃபிகேஷன் பேசிக்காக வந்து அவங்க பண்ணுறது தான். அதுவும் க்ரீன் டிக்கில் இருக்கணும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கம்ப்ளீஷன் ஆகிருக்கணும். ப்ரொஃபைல் வந்து சில பேர் வந்து அரைகுறையாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க ஒரு சில கிளைண்ட்டு. அந்த மாதிரி இருக்கிற ப்ரொஃபைலை வந்து நம்ம கரெக்டாக வெரிஃபை பண்ணியிருக்காங்களா, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களான்னு அதையும் செக் பண்ணணும். ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷனும் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ரிவ்யூஸ் வந்து அந்த கிளைண்ட்டுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 2 பேர் 3 பேராவது ப்ராஜெக்ட் அவங்க கிட்டேருந்து வாங்கி செஞ்சு பேமெண்ட் வாங்கியிருக்காங்களாங்கிறதுக்கு தான் ரிவ்யூஸ். ஓகேங்களா. அந்த ரிவ்யூஸும் படித்து பார்க்கணும். அப்புறம் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, இப்போ உண்மையாலுமே ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்களாங்கிறத எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, அவங்களுடைய ஏற்கனவே ப்ரொபோசல் அனுப்பியிருப்பாங்களா, அந்த அனுப்பியிருக்கிற ப்ரொபோசல் எல்லாம் லைன் பை லைனாக பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அதில் ஸ்பெஷலாக வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் எதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து டெலிகிராம் லிங்க் அனுப்பியிருப்பாங்க. என்னோட டெலிகிராம் லிங்க்குக்கு போங்க, என்னோட ட்விட்டர் பேஜ் போய் பாருங்கள், என்னோட வெப்சைட் போய் பாருங்கள், என்னுடைய பிளாக் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தா அந்த ப்ரொபோசல் வந்து ஃபேக்கு, அது வந்து உண்மை கிடையாது. ஓகேங்களா.
அப்புறம் இமெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து எங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள், இமெயில் ஐடி கொடுங்க. அப்புறம் வந்து பேபாலில் வந்து பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பேபால் இமெயில் ஐடி கூட ஷார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியும் வந்து கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அந்த ப்ரொபோசல்லையும் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இமெயில் ஐடி ஸ்பெஷலாக எக்ஸ்டர்னல் லிங்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கிளைண்ட்டு வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொபோஸ் பண்ணலாம். இதுதான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொபோஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொஃபைலில் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் மெத்தட் வந்து எப்படி அந்த லிமிட் வந்து குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.